ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குன்னா தல அஜித்தோடைய ஒரு பதிவு தான். அந்த பதிவு யார் மேலேயும் அவர் பதிவு பண்ணல, அவருடைய ஃபேன்ஸ் மேலே தான். சரி, ஏன் அப்படி அவர் வருத்தமாக பதிவு பண்ணார்? வழக்கமாக தல அஜித் அவர்கள் சோஷியல் மீடியா பக்கமே அதிகமாக தலையை காட்ட மாட்டார். ஆனால் அவர் இப்போ ஒரு வருத்தமான பதிவு போட்டிருக்காரு. சரி, ஏன் எதுக்குன்றத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் பண்ணுங்க. கடந்த சில மாதமாகவே சோஷியல் மீடியாவில் அஜித்தை வச்சு ஒரு டைலாக் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் ஸ்கூலு, காலேஜு, ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, ஏன் பொலிட்டிக்கல் பிளேஸில் கூட இந்த மாதிரியான ஒரு டைலாக்ஸ். அது என்ன டைலாக்னா, கடவுளே அஜித்து. யாரோ ஒரு ஃபேனு சும்மா இல்லாமல் தலை அஜித்தோட படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கடவுளே அஜித்து, மூச்சு அஜித்து, உயிரே அஜித்துன்னு சொல்லி ஒரு டைலாக் பேசி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கி விட்டான். அதுக்கப்புறமா நிறைய ஃபேன்ஸு, அஜித் ஃபேன்ஸ் இல்லாமல் சினிமா ஃபேன்ஸு எங்கே பார்த்தாலும் அந்த டைலாக் வச்சு பயங்கரமாக ரீல்ஸ் போகிறது ட்ரெண்ட் ஆக்கி விட்டு ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப முகம் சுளிக்க வச்சுட்டாங்க. பொழுதுபோக்கிடம் தாண்டி சில அரசியல் நிகழ்ச்சியில் கூட அரசியல்வாதிகளே தெரியாது ஏன் இந்த டைலாக்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் யாரும் இல்லை, ஃபேன்ஸ் தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தல அஜித் அவர்கள் ரீசண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, சமீப காலமாக கடவுளே அஜித்துன்ற டைலாக்கு ரொம்ப ட்ரெண்டில் இருக்கு. இந்த ட்ரெண்ட் டைலாக் எல்லா இடத்துலையும் மக்களுக்கு ஒரு சில இடத்துல முகம் சுளிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் தனிப்பட்ட முறையில் என் பேருக்கு முன்னாடி எந்த ஒரு நேமும் வச்சுக்க ஆசைப்படலை. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்னுடைய பேர் கடவுளோட சேர்த்து பேசி நிறைய பப்ளிக் பிளேஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க தொழிலை பாருங்கள், அவங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்க. இதுதான் நான் விரும்புகிறேன். எனக்கு முன்னாடி எந்த பேருக்கும் தேவையில்லை. நான் சொல்கிற பேச்சே ஃபேன்ஸ்லாம் கேட்பாங்க நம்புறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வருத்தமான ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. பாவன் அந்த மனுஷன் என்றைக்குமே மீடியா பக்கம் தலை வைக்க விருப்பப்படாத வரையும் ஃபேன்ஸ் பட வச்சுட்டாங்க. நீங்கள் தல அஜித்தோடைய இந்த அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? கடவுளே அஜித்து ட்ரெண்ட் ஆகிறது மூலிமா நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சில சிக்கல்லாம் வந்திருக்கு. உங்களுடைய கருத்தை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.